நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட ஆஃபீஸ் மூலியமா வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை தாங்க. இதுல கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் சார்ந்த வேலைவாய்ப்புகளும் நான் டெக்னிக்கல் சார்ந்த வேலைவாய்ப்புகளும் விட்டிருக்காங்க. முக்கியமா இது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜோன், அதாவது 38 மாவட்டத்திலயும் வேலை இருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்க வந்து திருச்சி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, திருச்சியில தான் உங்களுக்கு கேம்ப் இருக்கு அப்படின்னா, அந்த திருச்சிக்கு வந்து ஒரு 12 மாவட்டம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து திண்டுக்கல், மதுரை இங்க இருக்கக்கூடியவங்கலாம் வந்து நீங்க திருச்சியில இருக்கக்கூடிய கேம்ப்ல போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி வந்து 3 ஜோன் வந்து விட்டிருக்காங்க. நீங்க எந்த ஜோன்குள்ள வரீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஈரோடா இருக்கலாம். ஈரோடா நீங்க வந்து சென்னை ஜோன்குள்ள வந்து வருவீங்க. அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி இந்த மாரி மாவட்டம் இருக்குன்னா கோவையோட ஜோன்குள்ள வரலாம். ஸோ மொத்தம் தமிழ்நாட்டுல 3 ஜோன்ல 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ப் வந்து நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துல எல்லாருமே எலிஜிபிள். நேரடியா அந்த நேர்காணலுக்கு போய் தாராளமா கலந்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஜோன்குள்ள வரீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 ஜோன் திருச்சி, சென்னை, கோவை இந்த 3க்கான லிங்கையுமே நான் தனித்தனியாவே வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ராக்ஸா இது வந்து நமக்கு வந்து 100% அக்யூரன்சி கிடையாது. ஒரு அப்ராக்ஸா ஒரு 2458 வேகன்சிஸ் வந்து ஒதுக்கப்படலாம் அப்படின்றத நம்ம வந்து ஃபீல் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல, தேர்ட் இயர்ல, ஃபோர்த் இயர்ல உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து எப்படி வந்து பேசிக்கா அந்த வேலைகள் வந்து பார்க்க போறீங்க. 10th நீங்க என்ன மார்க்ன்ற ஒரு கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ முதல்ல நீங்க என்னென்ன ஜோன்குள்ள வரீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க எந்த ஜோன்குள்ள வரீங்களோ அதுக்கான லிங்கை டச் பண்ணி இப்போ உடனே ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். ஓகே. இதில வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சென்னை இருக்கு தெரியுமா? சென்னை ஜோனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன ரீட் பண்ணி காமிக்கிறேன். இதே சேம் டிட்டோ தான் எல்லாமே. ஆனா மாவட்டங்கள் மட்டும் வேரி வந்து ஆகும். அது மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 1 வரைக்கும் இருக்கு. நீங்க அதுக்குள்ள ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே. நான் ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுட்டேன். எனக்கான எப்ப நேர்காணல் என்ன இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்போ எங்க நடக்கும்ன்றது உங்களுக்கு மெயில்லே இன்டிமேஷன் இந்தியன் ஆர்மி மூலியமாவே வந்து பண்ணிருவாங்க. ஓகே. இது வந்து ஆக்சுவலா என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆர்மில அக்னிபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. மேபி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள் தான். இந்த வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் டியூரேஷன்ல. என்ன ப்ரோ 4 வருஷம் டியூரேஷன்னா அது எப்படி என்ன ஏதுன்னு கேட்பீங்களா? நான் அத பத்தின டீட்டெயில்டும் உங்களுக்கு வந்து சொல்றேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும், கேர்ல்ஸ், பாய்ஸ் யாரா இருந்தாலும் ரூ. 250 ஃபீஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டெனோடேட்டிவான அந்த எக்ஸாம் டேட் வந்து அந்த நேர்காணல் வந்து ஜூன் 1ல இருந்து ஜூன் 15 வரைக்கும் இருக்கும். அக்ராஸ் இந்தியா பூரா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. நம்ம இன்னும் டீட்டெயில்டா அந்த விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சென்னை ஓகேங்களா? சென்னையில வந்து நடக்கக்கூடிய இந்த ராலிக்கு யார் யார் எந்தெந்த மாவட்டம் வந்து எலிஜிபிள் அப்படின்னா இதுதான். இப்போ உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா? சென்னை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அது போக பாண்டிச்சேரி பீப்பிள்ஸ் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களும் நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு 13, 14 மாவட்டங்கள் ஒரு ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டிச்சேரின்ற அந்த ஸ்டேட். நீங்க எல்லா பேருமே உங்களுக்கு சென்னை தான் ஜோன் ஓகேங்களா? அங்க வந்து உங்களுக்கு நேரடியா நடக்கும். ஸோ நீ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்னையில தான் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அட்டெண்ட் வந்து பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு அஃபிஷியல் கரியர் பேஜ், நோட்டிஃபிகேஷனு அதே மாரிக்கே நீங்க நேரடியா அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு தந்திருக்கேன். நான் வீடியோவோட எண்ட்லயுமே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்லுறேன். இந்த ஜெனரல் டியூட்டி, டெக்னிக்கல் இருக்குல்ல, இது 2மே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் பேஸ்டு தான். இன்கேஸ் நான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் பேஸ்டு வேலைகளுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் பிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பா கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹைட் இவ்வளோ இருக்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும், நீங்க வந்து பச்சை குத்தி இருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது அப்படின்ற சில முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பதவிகளுக்கு தான். ஆனா அதுக்கப்புறம் அக்னி வீரர்லயே வந்து கிளர்க்கும், ஸ்டோர் கீப்பர், ட்ரேட்ஸ்மேன் இந்த வேலைகள் இருக்குல்ல, இது வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட் ஓகேங்களா? அதாவது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்லயே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த நீங்க வந்து பச்சை குத்திருக்கலாம், கண்ணாடி போட்டிருக்கலாம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டா இருக்கலாம், வெயிட்டா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஸோ உங்களோட ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷனும் நல்ல நாலேஜும் இருந்தால் போதும். ஸோ மொத்தம் 4 வேலைகள். இதில் 2 வந்து யூனிஃபார்ம் சர்வீஸும் மீதி 2 வந்து யூனிஃபார்ம் தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சம்பந்தமான வேலைகள் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் சம்பந்தமான வேலைகள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன். ஒரு விஷயத்துக்குமே குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பட் பேசிக் நீங்க வந்து 10th வந்து முடிச்சிருக்கணுங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சேலரி கான்ட்ரிபியூட் வந்து நமக்கு எப்படி கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து தராங்க அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணணும். ஓகே. நீங்க ஜாயின் பண்ணோனே வருஷம் உங்களுக்கான சம்பளம் வந்து ஆக்சுவலா 30,000. ஆனா, உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய சேலரி வந்து ரூ. 21,000 தான். மீதி இருக்கக்கூடிய ஒரு 9,000த்தையும் அதே மாணிக்கே கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் கிராப்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு 9,000 ஓகேங்களா? இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு சேர்த்துட்டே வருவாங்க. உங்களோட அக்கவுண்ட்லயே பிஎஃப் அமௌண்ட் எப்படி சேருதோ, அதே மாணிக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். பிளஸ் செகண்ட் இயர் 2வது வருஷம் உங்களுக்கு வந்து ரூ. 23,000 சம்பளம். 3வது வருஷம் வந்து ரூ. 25,000 சம்பளம். 4வது வருஷம் ரூ. 28,000 வந்து சம்பளம். ஓகே. இப்போ நீங்க 4 வருஷம் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து இதுக்கான டைம் பீரியட் வந்து முடிஞ்சிரும். இந்த அக்னிபாத் ஸ்கீம்ல வந்து டைம் பீரியட் வந்து முடிஞ்சிரும். இப்போ நெறைய பேருக்கு டவுட் வந்து வரும். ஓகே ப்ரோ நான் வந்து 4 வருஷம் வந்து வேலை வந்து பார்த்துட்டேன். இப்போ எனக்கு அடுத்து வந்து நான் வெளிய வந்துட்டேன் அப்படின்றபோது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். நான் அத வச்சு நெக்ஸ்ட் வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இதிலயே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, அதிலயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 30ல இருந்து 35% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இதுல நல்லா நீங்க இந்த 4 வருஷம் வேலை பார்க்கும்போது, உங்க மேல எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்ல, எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்ல அப்படின்னா, ஒரு 30ல இருந்து 35% பேர வந்து பெர்மனன்ட் பண்ணாம, இன்னும் ஒரு 4 வருஷம் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகி 8 வருஷம் கிட்ட வேலை வாய்ப்புகள் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நாங்க வந்து செலக்ட் ஆகல. நாங்க வந்து 4 வருஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து வந்துட்டோம். ஸோ, அப்ப நெக்ஸ்ட் எங்களோட லைஃப் என்ன அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, கவர்ன்மென்ட் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பண்ணி தராங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து வேலை பார்த்திருக்கும்போதே உங்களோட ரூ. 5,00,000க்கான ஒரு பிஎஃப் அமௌண்ட் வந்திருக்கும். பிளஸ் அது போக கவர்ன்மென்ட் சைட்ல கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிராப்ஸ் ஃபண்ட்ல வந்து ஒரு ரூ. 5,00,000 போட்டு, நீங்க விலகும்போது உங்க கையில ரூ. 10,40,000 சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து நீங்க விலகும்போது 10,40,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட்டையுமே கையில வந்து தந்துறாங்க. அது போக நீங்க 4 வருஷம் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இந்தியன் ஆர்மில வேலை பார்த்ததுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் தந்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட் மூலியமா நீங்க வந்து தமிழ்நாடு கவர்ன்மென்ட்ல எந்த வேலைகளுக்கு வேணாலும் பிரையாரிட்டி தேடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வேணும் அப்படின்றவங்க சேர்ந்துக்கலாம். நான் இத பத்தின எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பேசிக்கா நீங்க 10th வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 17.5 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளேயும், பிளஸ் இது போக ஏஜ் ரிலாக்சேஷன் கேஸ் ஓபிசியா இருக்கீங்கன்னா 25 வயசு வரைக்கும், எஸ்சி/எஸ்டியா இருக்கீங்கன்னா 27 வயசு வரைக்கும் நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சேலரி டீடைல்ஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அஸ் பெர் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆன்லைன்ல காமன் என்ட்ரன்ஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ், மெஷர்மென்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த மெஷர்மென்ட்டும், பிசிக்கல் ஃபிட்னஸும் மட்டும் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு தான் இருக்குமே தவிர்த்து, நான் டெக்னிக்கல் வரக்கூடியவங்களுக்கு கிடையாது. அதையுமே வந்து சொல்லிட்டாங்க. நீங்க வந்து பார்த்துங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. இங்க வந்து கிளிக்கர் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா? இந்த கிளிக்கர டச் பண்ணுங்க. ஓகே. அப்படி நீங்க கிளிக்கர் குடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல இங்க ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் தெரியும். ஸோ இத நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 17, 16 சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம் ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸையுமே நீங்க டச் டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய பேஜ்க்குள்ள வரும். இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த கிளிக்கர இப்ப நான் தொடுறேன். ஸோ தொட்ட உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஒரு கேப்ச்சா வந்து தெரியுது. சேம் அதே மாணிக்கு உங்களுக்குமே ஒரு கேப்ச்சா வந்து தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி கேப்ச்சா தெரியும். அந்த கேப்ச்சாவ என்டர் வந்து பண்ணிக்கோங்க கரெக்ட்டா. குடுத்துட்டு என்டர் வெப்சைட் அப்படின்றத குடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப எனக்கு ஆன்லைன்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இப்ப வந்துட்டேன் பார்த்தீங்களா? இப்ப வந்தோனே இதுக்கான சைட் வந்து விசிட் ஆயிருச்சு. இப்ப உள்ள வந்தேன்னு வச்சுக்கோமே, ஆஃபீசர் செலக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு நமக்கான டீட்டெயில்ஸ் சில விஷயங்கள் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. இதுக்குள்ள தான் நீங்க அப்ளை வந்து பண்ண போறீங்க. நீங்க நார்மலா குடுத்து வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்குள்ள நீங்க நார்மலா இப்போ உங்களுக்கு சைட்ல தெரியுது பார்த்தீங்களா? உங்களுக்கு அக்னிவீர் அப்படின்னு சொல்றதுக்கான அப்ளை லாகின் பட்டன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இத நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே உங்களுக்கு சைட்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் போடணும். இல்ல ஆக்சுவலா நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுவரைக்கும் வந்ததே இல்ல ப்ரோ. அப்ப தான் வந்திருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் அப்படின்றதுக்கான ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா? எஸ். இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டன டச் பண்ணீங்கன்னா, அது உங்கட்ட கேட்கும். அதாவது ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கா? 10th சர்டிஃபிகேட் இருக்கா? சிக்னேச்சர் உங்க கையெழுத்து போட்டது வந்து 5லேருந்து 10 கேபிக்குள்ள கூடிய ஃபோட்டோ இருக்கா? சாஃப்ட் காப்பில உங்க லேட்டஸ்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்க ஆதார் கார்டு வந்து மொபைல் நம்பரோட லிங்க் இருக்கணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். பிளஸ் உங்ககிட்ட தனிப்பட்ட மெயில் ஐடி இருக்கணும். அதே மாரிக்கு மார்க் ஷீட், குவாலிஃபை கோர்ஸ் பிளஸ் வந்து அட்ரஸ் டீட்டெயில்.
இந்த ஒரு 7 விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கரெக்ட்டா இருக்கான்னு கேட்கும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கன்டின்யூ பண்ணுங்க. இல்லன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு பேஜ் மாரி வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் அப்படின்றது இருக்கும். பேஜ்ல கீழ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்டின்யூ அப்படின்றது இருக்கும். இந்த கன்டின்யூ அப்படின்றத நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து வந்துரும். ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பே பண்றமே ரூ. 250 அதாவது எல்லா கேட்டகரிக்குமே ரூ. 250 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதுபடி ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து ஜஸ்ட் சென்னை ஜோன் மட்டும் தான் காமிச்சேன். அது போக நம்ம வெப்சைட்ல மீதி இருக்கக்கூடிய திருச்சி ஜோனும் இருக்கு, கோவை ஜோனும் இருக்கு. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் திருச்சி ஜோன் வந்து டச் பண்ணேன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். இந்த திருச்சி ஜோனுக்கு ஃபர்ஸ்ட் யார் யார் எலிஜிபிள், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, இப்போ உள்ள வந்துட்டா உங்களுக்கே தெரியும். இந்த திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஜோன்ஸ பொறுத்தவரைக்கும் கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லா பேருமே உங்களுக்கான நேர்காணல் நடக்கக்கூடிய இடம் திருச்சிராப்பள்ளி. ஓகே. ஸோ இப்போ அதே மாரிக்கே மீதி வந்து கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய இடக்குமே இந்த கோவை ஜோனையுமே நான் கிளிக் பண்ணேன்னா, இதுக்கான டீட்டெயில் லிங்க்குமே இருக்கும். இப்போ இந்த கோவைய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து 30 டிஸ்ட்ரிக்ட்ஸ்மே எல்லா ஜோன்லயுமே கவர் ஆயிருச்சு. இந்த கோவைய பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவங்க திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், அதுக்கப்புறம் தேனி, மதுரை, திருநெல்வேலி, நீலகிரி பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரி, நாமக்கல் இந்த ஒரு 11 மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க வந்து நீங்க வந்து கோயம்புத்தூர் ஜோனுக்கும் நீங்க வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஜோனுக்குமே இருக்கு. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எந்த மாவட்டமோ அந்த ஜோனுக்கான லிங்க்க டச் பண்ணி நீங்க தாராளமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ 3 ஜோனுக்கான லிங்க்கையுமே நான் குடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சுருங்க. நம்ம வெப்சைட்குள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க. எல்லா ஜாப்ஸுமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட லேட் ஆச்சு அப்படின்னா கூட நீங்க உள்ள வெப்சைட்ஸ்ல வந்து நார்மலா பார்த்து எல்லா ஜாப்புமே அப்ளை பண்ணிக்கலாம். ரீசென்ட்டா ஆதார் கார்டு போட்டிருந்தோம். அது மாரிக்கே டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வேலைவாய்ப்பு போட்டிருந்தோம். பத்திரப்பதிவுத்துறை இப்ப நெறைய பேர் கேட்டுட்டு இருந்த வேலை, அங்க வந்து லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்ல ரெக்கார்ட் கிளர்க் வேலைலாம் வந்துருந்துச்சு. ஸோ வேணும் அப்படின்னா உள்ள வாங்க. நீங்க வந்து YouTubeல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட வெப்சைட்ல பார்த்து தாராளமா நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இன்கேஸ் உங்களுக்கு வேறாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.